அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காற்று என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். நேற்றைய வகுப்பில் காற்று என்ற தலைப்பில் ஆக்சிஜன் அவற்றினுடைய இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு மற்றும் பயன்கள் ஆகியவற்றை பார்த்தோம். இவ்வகுப்பில் நைட்ரஜனுடைய மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பார்க்க போகிறோம். நைட்ரஜன் என்ற தனிமம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக வகிக்கக்கூடிய ஒரு தனிமம். உயிரினங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு பொருட்களான புரோட்டீன், நியூக்ளிக் அமிலம் ஆகியவற்றில் நைட்ரஜன்கள் உள்ளன. கார்ல் வில்கம் சீலே என்பவர் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜனை தனியாக பிரித்தெடுத்தார். அடுத்தபடியாக நைட்ரஜன் பரவலாக காணப்படக்கூடியது. நமது மனித உடலில் 4வதாக அதிக அளவில் உள்ள தனிமம் நைட்ரஜன். மனிதனுடைய எடையில் 3% நைட்ரஜன் உள்ளது. நைட்ரஜன்கள் தனித்தும் பிற தனிமங்களுடன் இணைந்த நிலையில் காணப்படுகிறது. நைட்ரஜன் ஈரணு மூலக்கூறு. ஈரணு மூலக்கூறு என்பது நைட்ரஜன் மூலக்கூறில் 2 அணுக்கள் உள்ளன. எனவே இவை ஈரணு மூலக்கூறு என்றும் அழைக்கலாம். அப்போ ஓரணு மூலக்கூறு என்ன? ஒரே ஒரு தனிமம் மட்டும் இருந்தால் அது ஓரணு தனிமம் என்று அழைக்கலாம். எடுத்துக்காட்டு ஹீலியம் சொல்லலாம். மூவணு மூலக்கூறு. ஒரு மூலக்கூறில் 3 அணுக்கள் இருந்தால் அவை மூவணு மூலக்கூறு என்று கூறலாம். எடுத்துக்காட்டு ஓசோன், O3. பல அணு மூலக்கூறு என்பது 3க்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்திருந்தால் அவை பல அணு மூலக்கூறு என்று கூறலாம். இந்த நைட்ரஜனானது எரிமலை வெடிக்கும் போதும் நிலைக்கரியை எரிக்கும் போதும் அதிக அளவில் நைட்ரஜன் வெளிப்படுகிறது. நைட்ரஜனானது சேர்மங்களாகவும் தாதுக்களாகவும் கிடைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் KNO3, சோடியம் நைட்ரேட் NaNO3 ஆகிய தாது உப்புக்களாக கூட நைட்ரஜன்கள் காணப்படுகின்றன. அடுத்தது நைட்ரஜனுடைய இயற்பியல் பண்பு. நிறமற்றது, சுவையில்லை, மணமற்றது, காற்றை விட லேசான தனிமம், நீரில் சிறிதளவே கரையும். இவற்றை அதிக அழுத்தத்துக்கு கொண்டு உட்படுத்தினால் நீர் போன்ற நீர்மமாக மாற்றலாம். இன்னும் அதிக அழுத்தத்தை பயன்படுத்தி இவை திண்மமாக கூட மாற்றலாம். இப்போ படத்தில் பார்க்குறீங்க, பார்த்தியா? இது வெண்மையான நைட்ரஜன் திண்மம் ஆகும். நைட்ரஜனுக்கு லிட்மஸ் கரைசலுடன் சேர்க்கப்படும் போது அது ஆக்சிஜனை போன்றே நடுநிலைத்தன்மையை பெற்றிருக்கும். நைட்ரஜனுடைய வேதியியல் பண்புகள். நைட்ரஜன் எரியாது, எரியக்கூடிய பொருளுக்கு துணை புரியாது. எனவே வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை அல்லது பொருட்களை எரியாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக வளிமண்டலத்தில் உள்ளன. இவை வேதிவினை. நைட்ரஜன் சாதாரண வெப்பநிலையில் வேதிவினை மற்ற தனிமங்களுடன் வினைபுரிவது கிடையாது. அதிக அழுத்தம், அதிக வெப்பத்தின் காரணமாக உலோகங்களுடன் மற்ற தனிமங்களுடன் நைட்ரஜனானது வினைபுரிகிறது. எடுத்துக்காட்டாக நைட்ரஜனானது கால்சியத்துடன் வினைபுரிந்து கால்சியம் நைட்ரைடு
தருகிறது. இந்த சமன்பாடு பார்த்தா உங்களுக்கு புரியும். 3Ca plus N2 gives Ca3N2 கால்சியம் நைட்ரைட் என்ற சேர்மத்தை தருகிறது. அலோகங்களுடன் வினை. நைட்ரஜன் ஆனது ஹைட்ரஜனுடன் வினைபுரிந்து அமோனியா என்ற விளைபடை தருகிறது. இது ஹேபர் முறை என்றும் கூறலாம். நைட்ரஜனுடைய பயன்கள்: குளிர்சாதன பெட்டியில் குளிர்விப்பானாக நைட்ரஜனுடைய படிகங்களை பயன்படுத்துகிறோம். ஒரு வேதிவினை உருவாக்கப்படும் போது ஒரு மந்த சூழ்நிலை உருவாவதற்கு நைட்ரஜன் பயன்படுகிறது. ஹேபர் முறையில் அமோனியாவை தயாரிக்கப்படுகிறது. இந்த அமோனியா எதற்கு பயன்படுகிறது? உரங்களை தயாரிக்க முக்கிய மூலப்பொருளாக அமோனியம் பயன்படுகிறது. நம்ம தாவரங்களுக்கெல்லாம் போடக்கூடிய உரம் எதிலிருந்து பெறப்படுகிறது? அமோனியாவிலிருந்து பெறப்படுகிறது. மின் விளக்குகளில் கூட பல்பில் பார்த்துருப்பீங்க, அதில் கூட நைட்ரஜன் வாயுவை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும். வாகனங்களுடைய டயரில் காற்றுக்கு பதிலாக இப்போ வருகின்ற வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை காற்றுக்கு பதிலாக நிரப்பப்படுகிறது. வெடிப்பொருட்களை தயாரிக்க பயன்படுகிறது. நைட்ரஜனை பயன்படுத்தி TNT என்ற வெடிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது. TNTனா என்ன? ட்ரை நைட்ரோடோலுவீன் மற்றும் நைட்ரோகிளிசரின் போன்ற வெடிபொருட்களை நைட்ரஜனை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. உணவுப் பொருட்களை பாதுகாக்க நைட்ரஜன் தேவைப்படுகிறது. மற்றும் நைட்ரஜனுடைய திரவங்கள் எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், நைட்ரஜனுடைய திரவத்தில் ஒரு ரப்பர் பந்தை மூழ்கி எடுத்தால் அந்த ரப்பர் பந்தானது கண்ணாடி போல் மாறிவிடும். அந்த ரப்பர் பந்தை கீழே விட்டால் கண்ணாடி போல் நொறுங்கும் தன்மையை மாற்றக்கூடிய தன்மை நைட்ரஜனுடைய லிக்விடுக்கு உண்டு. அப்போ அந்த ரப்பர் பாலானது என்னவா மாறுகிறது? திண்ம பொருளாக மாறுகிறது. உடையும் தன்மை கொண்ட பொருளாக மாற்றக்கூடிய தன்மை நைட்ரஜன் திரவத்திற்கு உண்டு. அடுத்தபடியாக நைட்ரஜனுடைய நிலைநிறுத்தம். நைட்ரஜனுடைய நிலைநிறுத்தம்னா என்ன? வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நைட்ரேட் உப்புக்களாக நைட்ரேட் சேர்மங்களாக மாற்றக்கூடிய நிகழ்விற்கு நைட்ரஜன் நிலைநிறுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை முறையில் மாற்றப்படுகிறது அல்லது செயற்கை முறையிலும் நைட்ரஜனை அதன் சேர்மங்களாக மாற்ற முடியும். வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் ஆனது மின்னல் ஏற்படும் போது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்து நைட்ரஜன் ஆக்சைடாக கொடுக்கிறது. அவ நீருடன் சேர்ந்து நைட்ரிக் அமிலமாக மாற்றப்பட்டு நீரானது மண்ணில் கலக்கப்படும் போது நைட்ரேட் உப்பாக மாறப்படுகிறது. அவள் நீரில் கரைந்து தாவரங்கள் எடுத்துக்கொண்டு தாவரங்கள் வளர்ச்சி அடைகிறது. தாவரங்கள் சிதைத்த பிறகு வளிமண்டலத்தில் மீண்டும் நைட்ரஜன் வாயுவாக நிலைநிறுத்தப்படுகிறது. இவைதான் நம்ம என்ன சொல்கிறோம்? நைட்ரஜன் நிலைநிறுத்துதல். இது இயற்கையாக நடக்கக்கூடியது. சில தாவரங்கள், லெக்யூமினஸ் தாவரங்கள்லாம் அந்த வேர் முடிச்சில் உள்ள அவை என்ன பண்ணும்? நைட்ரஜனை நைட்ரேட் உப்புகளாக மாற்றக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறது. செயற்கை முறையில் அமோனியம் நைட்ரேட் உரங்களை பயன்படுத்தி நைட்ரஜனை நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியுது பாருங்க. வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் நைட்ரேட்டாக மாற்றப்பட்டு தாவரங்கள் உட்கொண்டு அந்த தாவரத்தை விலங்குகள் உட்கொண்டு விலங்குகள் அழியும் போது மீண்டும் வளிமண்டலத்திற்கே நைட்ரஜன் சென்றுவிடும். இவைதான் நம்ம என்ன சொல்கிறோம்?
நைட்ரஜனுடைய சைக்கிள், நைட்ரஜனுடைய சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த டாபிக் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு வாய்ப்பாடு CO2. ஒரு கார்பன் அணுவும் 2 ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்து தரக்கூடியது தான் கார்பன் டை ஆக்சைடு. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்திதான் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. எனவே வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் உள்ள வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொண்டு, புவியிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொண்டு மீண்டும் பூமிக்கு வெப்பத்தை திருப்பி அனுப்பப்பட்டு புவியினுடைய வெப்பநிலையை உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு வெப்ப சூழ்நிலையை கார்பன் டை ஆக்சைடால் வழங்கப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு பரவல். கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு விகிதத்தில் எங்கெல்லாம் காணப்படுகிறது? வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு 0.03% கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் உள்ளன. விலங்கினங்கள் சுவாசிக்கப்படும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. நொதித்தலும் போது CO2 வெளியேற்றப்படுகிறது. நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, ஏன் தோசை சுட்டா தோசையில் புள்ளி புள்ளியாக ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகுது தெரியுமா? யாருக்காச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல. நாம் மாவை புளிக்க வைக்கப்படும் போது நொதித்தல் வினை நடைபெற்று அவற்றில் கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாகியிருக்கும். அவற்றை தோசை சுடும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு எல்லாம் அந்த மாவிலிருந்து வெளியேற்றப்படும் போது அது நமக்கு என்ன காணப்படுகிறது? அங்கங்கே ஹோல்ஸாக காணப்படும், துளைகளாக காணப்படும். எரிமலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற மேக்மா மூலமாக இயற்கையில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருப்பதற்கு முக்கிய காரணம் எரிமலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற இந்த மேக்மா. அடுத்தது மனிதனுடைய செயல்பாடுகள். மனிதனுடைய செயல்பாடுகளினால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு லிட்மஸ் கரைசலில் சேர்க்கப்படும் போது அமிலத்தன்மை உடையது. இந்த கார்பன் டை ஆக்சைடை அதிக அழுத்தத்தை கொண்டு திரவமாக்கலாம். மேலும் திரவத்தை குளிர்விக்கப்படும் போது உங்களுக்கு வெண்மை நிற திண்மமாக மாறும். இவற்றை தான் நம்ம என்ன சொல்றோம்? உலர் பனிக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு வேதியியல் பண்புகள். கார்பன் டை ஆக்சைடு தானாக எரியாது, எரிதலுக்கு துணை புரியாது. எனவே இவற்றை என்ன பண்ணலாம்? தீயை அணைக்கக்கூடிய பொருளாக நாம் பயன்படுத்தலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு உலோகங்களுடன் வினை. கார்பன் டை ஆக்சைடு சோடியத்துடன் வினைபுரிந்து சோடியம் கார்பனேட்டை தரும். மெக்னீசியத்துடன் வினைபுரிந்து மெக்னீசியம் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வினைபுரிந்து மெக்னீசியம் கார்பனேட்டை தரும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, 4Na plus 3CO2 2Na2 CO3 plus C. இது கார்பன் டை ஆக்சைடு சோடியத்துடன் வினைபுரிந்து சோடியம் கார்பனேட்டை தருகிறது. கார்பன் டை ஆக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து சோடியம் கார்பனேட் மற்றும் நீரை தருகிறது. கார்பன் டை ஆக்சைடு நீர்த்த சுண்ணாம்புடன் வினைபுரிந்து கால்சியம் கார்பனேட்டை தருகிறது. கார்பன் டை ஆக்சைடுடைய பயன்கள்: குளிர்சாதன பெட்டியில் கார்பன் டை ஆக்சைடை குளிர்பானாக
பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குளிர்பானங்களில் கார்பன் டை ஆக்சைடில் நீரில் எளிதாக கரையும். எனவே இவற்றை குளிர்பானங்களில் அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தி குளிர்பானங்கள் கெட்டு போகாமல் ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுத்தலாம். உலர்பட்டி பனிக்கட்டி அவற்றை ஃப்ரிட்ஜில் பயன்படுத்தணும். இது எரியும் எரியாது, எரியக்கூடிய பொருளுக்கு துணை புரியாது. எனவே தீ அணைப்பானாக பயன்படுத்தப்படுறது. கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி சால்டே முறையில் சோடியம் கார்பனேட்டை தயாரிக்க முடியும். அம்மோனியாவுடன் கார்பன் டை ஆக்சைடு வினைபுரிந்து யூரியா தயாரிக்க பயன்படுகிறது. உணவு தானியங்கள் மற்றும் பழங்கள் பதப்படுத்தல். அடுத்தது பசுமை இல்ல விளைவு. பசுமை இல்ல விளைவுனா என்ன? சூரியனிடமிருந்து வருகின்ற ஒளிக்கதிரானது நிலப்பரப்பு மற்றும் கடல் பரப்பினால் உறிஞ்சப்படுகிறது. இதனுடைய தொடர் வினையின் காரணமாக அவை வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு அல்லது அகச்சிவப்பு கதிர்களாக மாற்றப்பட்டு மீண்டும் வளிமண்டலத்திற்கு நுழைகின்றன. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் வாயுக்கள் இவை அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சிக்கொண்டு அனைத்து திசைகளிலும் மீண்டும் வெளியேற்றப்படுகிறது. இதனால் புவியினுடைய மேற்பரப்பில் ஒரு நிலையான வெப்பநிலையை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சக்கூடிய வாயுக்களுக்கு பேர்தான் கிரீன் ஹவுஸ் கேஸ், பசுமை இல்ல வாயுக்கள் என்று பெயர். இந்த பசுமை இல்ல விளைவு என்பது அகச்சிவப்பு கதிர்களை பசுமை இல்ல வாயுக்கள் உறிஞ்சிக்கொண்டு மீண்டும் புவியினுடைய மேற்பரப்பில் அனைத்து திசைகளிலும் பரப்பச் செய்வது. இந்த விளைவுக்கு பேர்தான் பசுமை இல்ல விளைவு என்று பெயர். வெரி குட். என்ன கேஸ்? குளோரோ புளோரோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் இவையெல்லாம் பசுமை இல்ல வாயுக்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இந்த மனிதனால் வெளியேற்றப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிப்பதனால பசுமை இல்ல வாயுக்களுடைய அடர்த்தி அதிகமாக இருப்பதனால அவை அதிகப்படியான வெப்பத்தை உறிஞ்சி புவியின் மேற்பரப்பில் அதாவது வளிமண்டலத்தில் அவற்றை வெளியேற்றப்படுவதனால சராசரி உலகத்தினுடைய சராசரி வெப்பநிலை உயர்ந்து கொண்டே வருகிறது. உலக வெப்பமயமாதல் என்று பெயர். இங்க பார்க்க இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு நன்றாக விளங்கும். சூரியன் இருக்கா, அங்கிருந்து ஒளிக்கதிர்கள் பூமியினுடைய புறப்பரப்பு மற்றும் கடலுடைய பரப்பினால் உறிஞ்சப்படுகிறது. அவ்வாறு உறிஞ்சப்பட்ட கதிர்கள் வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு மீண்டும் என்ன செய்யுது? வளிமண்டலத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. அந்த வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோ புளோரோ கார்பன் எல்லாம் என்ன பண்ணுது? அதை மீண்டும் அனைத்து திசைகளிலும் புவியின் மீதே திருப்பி அனுப்பப்படுகிறது. அப்பொழுதுதான் புவியினுடைய வெப்பநிலை உயர்கிறது. இதற்கு தான் பசுமை இல்லை விளைவு என்று அழகாக படத்தில் விளக்கியிருக்காங்க. இல்லை விளைவை நம்ம எங்கே பார்க்கலாம்? வெளியில் உள்ள கார் நீக்கி வச்சுருப்போம். அந்த கார் கண்ணாடியின் வழியாக சூரிய ஒளிக்கற்றை காருக்குள்ளே செல்லும். அந்த காருக்குள்ள இருக்கிற வாயுக்கள் சூரிய ஒளிக்கற்றை உறிஞ்சி கொண்டு அந்த காருக்குள்ள என்ன ஆகும்? வெளியில் உள்ள வெப்பத்தை விட காருக்குள்ள வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்ப அங்க என்ன நடக்குது? பசுமை இல்ல விளைவு நம்ம காருக்குள்ள நடைபெறதை நாம் பார்த்திருப்போம்.
உலக வெப்பமயமாதலின் விளைவுகள் பனிப்பாறைகள் உருகுவதால கடலுடைய மட்டம் உயர்ந்து நிலப்பரப்பு மூழ்கும் அபாயம் உள்ளது. பருவகால மாற்றங்கள் ஏற்படுகிறது. பருவகாலம் இல்லாத நிலையில் கூட என்ன பண்ணுது? மழை பெய்கிறது, அதிகப்படியான மழை பெய்கிறது, மண்ணரிப்பு ஏற்படுகிறது, பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. பவளப்பாறைகள் உயிரினங்கள் எல்லாம் இந்த உலக வெப்பமயமாதலினால் விளைவினால அழிகிறது. இவற்றினால் பயோடைவர்சிட்டி உயிர்க்கை தன்மை மாற்றம் ஏற்படுகிறது. நீர் மற்றும் பூச்சிகளால் நோய்கள் பரவுகின்றன. உலக வெப்பமயமாதலை தடுக்கும் முறைகள் என்னென்ன முறைகள் இருக்கு? நமக்கே தான் தெரியுமே. காடுகளை அழிப்பதை தடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக வீட்டுக்கு ஒரு மரம் நடுப்போம். மரங்களை வளர்த்தல், காட்டை செம்மைப்படுத்த வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜ், ஏசி போன்ற மின்சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அதுலேருந்து என்ன வெளிப்படுகிறது? குளோரோ ஃப்ளோரோ கார்பன் வெளியேற்றப்படுகிறது. அவற்றினால இந்த உலக வெப்பமயமாதலை தடுக்க முடியும். எனவே நாம் சிஎஃப்சி அவற்றை பயன்பாட்டை குறைக்க வேண்டும். மறுசுழற்சி உள்ள பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருளை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பெட்ரோலியம், படிம எரிபொருட்களான நிலக்கரி போன்றவற்றை நாம் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக நாம் என்ன செய்யணும்? பயோகேஸ், உயிரிய வாயுக்களை பயன்படுத்த முன்வர வேண்டும். படிம எரிபொருட்களை தவிர்த்து நாம் நீரை பயன்படுத்தி நீர் ஆற்றல் மூலம் மின்சாரத்தை உருவாக்கலாம். காற்றின் மூலம் மின்சாரத்தை உருவாக்கி பயன்படுத்தலாம். சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நாம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து எவற்றை தடுக்கலாம்? உலக வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும். அமில மழை என்பது என்ன? படத்தை பாருங்க, நன்றாக விளங்கும். தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுற கழிவுகள், எரிமலை வெடிப்பின் மூலம் வெளியேற்றப்படுகின்ற வாயுக்கள், எரிபொருட்களை எரிப்பதனால உருவாகக்கூடிய வாயுக்கள் எல்லாம் வளிமண்டலத்தில் மேலடுக்கில் உள்ளன. அவைகள் மழை நீரில் கலக்கப்படும் போது H2SO4 சல்பூரிக் அமிலமாகவும் நைட்ரிக் அமிலமாகவும் மாற்றம் அடைந்து மழை நீரோடு கலந்து புவியினுடைய மேற்பரப்பில் வந்தடைகிறது. இவற்றுக்கு பெயர்தான் அமில மழை. இந்த அமில மழையின் காரணமாக தூய மழைநீருடைய pH மதிப்பு எவ்வளவு? 5.5. இந்த அமில மழையின் காரணமாக pH மதிப்பானது 5.6 விட குறைவாக உள்ளன. இது நமக்கு ஒன்று தெரியணும். pH மதிப்புனா என்ன? மேல் வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்பிளாக, நீர் போன்ற நடுநிலை கரைசலாக இருந்தால் pH 7 இருக்க வேண்டும். 7 விட குறைவாக இருந்தால் அந்த கரைசல் அமிலத்தன்மை பெற்றிருக்கும். 7 விட அதிகமாக இருந்தால் அது காரத்தன்மையை பெற்றிருக்கும். எனவே தூய நீருடைய pH மதிப்பு 7 இருக்க வேண்டும். ஆனால் அமில கலந்த மழையில் pH மதிப்பு 5.6 விட குறைவாக இருப்பதனால் இவற்றில் அமில தன்மை பெற்றிருக்கிறது. அமில மழையினுடைய விளைவுகள் என்னென்ன பாதிப்பை உருவாக்குறது? கண் எரிச்சல், தோல் எரிச்சல், தோல் வியாதி போன்றவற்றை
நமக்கு உண்டாக்கும், விதை முளைப்பதை தடுக்கும், தாவரனுடைய வளர்ச்சியை தடை செய்கிறது, மண் வளம் பாதிக்கிறது. இங்க பாருங்க, ஒரு அயன் பிரிட்ஜ், இரும்பு பாலங்கள், கட்டிடங்கள் இவற்றெல்லாம் அரிப்பிற்கு உட்படுகிறது. இந்த அமில மழையினுடைய விளைவை நாம் கண்டிப்பாக குறைக்க வேண்டும். அமில மழையை தடுக்கும் முறைகள்: எரிபொருள் பயன்பாட்டை குறைத்தல். காரணம், நிலக்கரி எரிக்கப்படும் போது படிம எரிபொருட்களான நிலக்கரி, பெட்ரோல் போன்றவற்றை எரிக்கப்படும் போது அவற்றிலிருந்து வெளிப்படுகின்ற வாயுவானது வளிமண்டலத்தில் சென்று அவை அமில மழையாக மாறுவதற்கான காரணத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக படிம எரிபொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக சூரிய ஆற்றலை பயன்படுத்த வேண்டும், அல்லது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பயன்பாட்டை நாம் ஊக்குவிக்க வேண்டும், மாற்று எரிபொருளை பயன்படுத்த வேண்டும். இவற்றின் மூலம் அமில மழையை தடுக்கலாம். வளமான இந்த புவியை நம்மால் உருவாக்க முடியும். இப்போ இந்த பாடப்பகுதியிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், கார்பன் டை ஆக்சைடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு தகவல் உங்களுக்கு, இந்த கார்பன் டை ஆக்சைடு மேலும் அறிந்து கொள்வோம். நம்ம பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கோள்களில் கார்பன் டை ஆக்சைடு 96லிருந்து 97 விழுக்காடு அங்கு அதிகமாக காணப்படுகிறது. புவியை காட்டிலும் அதிக அளவில் உள்ளன. எனவே வெள்ளிக்கோள்களில் இந்த கார்பன் டை ஆக்சைடு சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்களை பெற்று அந்த வெள்ளிக்கோளுடைய புறப்பரப்பின் மீது வெப்பநிலை எவ்வளவு இருக்கு தெரியுமா? 462 டிகிரி செல்சியஸ். புவியின் உள்ள வெப்பநிலை எவ்வளோ? 40 டிகிரி செல்சியஸ் வந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கோடை காலத்தில் அதிக வெப்பம். ஆனால் வெள்ளி என்ற கோள்கள் எவ்வளோ இருக்கு? 462 செல்சியஸ் உள்ளது. அப்போ ஒரு கோளினுடைய மேற்பரப்பில் வெப்பம் அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் எது? கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் தான்.